தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்ட அண்ணாமலை தற்போது இமயமலைக்கு புறப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அந்த பொறுப்பிலிருந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாற்றப்பட்டிருந்தார். புதிய மாநில தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில தன்னுடைய பதவி இறக்கம் என்பது அண்ணாமலைக்கு பிடிக்காத ஒரு செயல் போன்ற பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்த தேசிய தலைமையினுடைய அறிவுறுத்தலின் பேரில் கட்சியினுடைய நலனுக்காக நான் எந்த முடிவையும் எடுப்பேன் என்று அண்ணாமலை பேசி வருகிறார். இந்த நிலையில மாநில தலைவர் பதவியை திறந்திருக்கக்கூடிய அண்ணாமலை இமயமலை பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஆன்மீக பயணத்திற்காக இமயமலை அவர் புறப்பட்டிருக்கிறார். 3 வாரங்கள் முதல் 3 மாதங்கள் வரை அவர் இமயமலையில் தங்கியிருந்து பாபாஜியை அவர் தரிசனம் செய்ய இருக்கிறார். அவர் முன்பாக தியானம் செய்ய இருக்கிறார் என்பன போன்ற தகவல்கள் தான் கிடைத்திருக்கின்றன. எனவே நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தபோது திமுகவினுடைய கடுமையான செயல்களை எதிர்த்திருந்தவர் அண்ணாமலை. இந்த நிலையில அதிமுக கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதற்காக மாநில தலைமையை தேசிய தலைமை மாற்றியிருக்கக்கூடிய ஒரு செயலும், அதே போன்று அண்ணாமலை இனி முதற்கொண்டு அவர் தொண்டனாக மட்டுமே என்னுடைய பணியை செய்வேன், அரசியல் ரீதியாக எதுவும் கேள்விகளை கேட்டால் அதற்கு மாநில தலைவர் நயினார் இருக்கிறார் என்று கை காட்டி விடுவேன் என்ற கருத்துக்களையும் மேடையில தெரிவித்திருந்தார். இந்த நிலையில ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்காக மன அமைதியை தேடி அவர் இமயமலை பயணம் மேற்கொண்டிருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த பயணம் 3 வாரங்கள் முதல் 3 மாதங்கள் வரை இருக்கும் என்ற ஒரு தகவல் தற்போதைய தகவலாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.